ஓம் நமச்சிவாய. ஜெய். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதை சொல்லிட்டு தான் இனிமேல் தாரக மந்திரம். ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் சும்மா உங்கள் கூடலாம் உட்காந்து மல்லு கட்ட முடியல. இன்னொன்னையும் நீங்கள் மனசில் வச்சு தான் சார் பேசணும். சொல்லுங்கள். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை இருந்தால் தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்கள் தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேலே கிடச்சிச்சு மைக் கிடச்சிச்சு இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் பதில் சொல்லிக்காருல சார். வடச்சென்னை படத்தில் நடித்தேன், 3 படத்தில் நடித்தேன், புதுப்பேட்டையில் நடித்தேன், அவ்வளோ அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு யாராவது கேட்டிங்களா? நாங்கள் ஏன்ப்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்தில் நடிச்சிருக்க. நான் திருப்பி கேட்குறேன். மக்கள் சேவை பண்ணுறதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியாக நடிக்கிற நீ ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற. சொல்லு, கேட்குறதுக்கு பதில் சொல்லு. இப்போ நாங்கள் ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. அதுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல? நாங்கள் ஏன்ப்பா கேட்கணும்? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கொடி வந்தவன்னு சொன்னேன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. இந்த வேல்ஸ் கல்லூரி குழுமத்தின் வளாகம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வளாகத்தில் நடந்த ஒரு இரத்த தான முகாம். அந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக தனுஷ் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு அது. தமிழ்நாடு முழுக்க வந்திருக்காங்க சார். தமிழ்நாடு முழுக்க இருந்து பேருந்துகளில் தனுஷ் ரசிகர்களை வரவைத்து உணவளித்து அந்த இடத்துல தனுஷை பொலிட்டிக்கலாக லான்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. நம்ம சொல்லி 10 நாள் இருக்காது, 10-15 நாள் இருக்கும் இருக்குது சார். ஸோ அதுக்கு தான் இந்த லான்ச். அந்த இளம் மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவும் அதில் சேர்த்து நடந்துச்சு. வர்ற பிள்ளைங்க பூரா காலில் உள்ளதுங்க. இவர் ரசிக்கிறார் இந்த ஆன்மீக அரசியல். என்ன இப்போ இமயமலையில் துறவரம் போட்ட ஞானியா நீங்கள்? நமச்சிவாயம் சொல்கிறாருல்ல, அப்போ அதுதான் நான் கூட தான் சொல்லுவேன். டெய்லி காலில் விழுந்து கூப்பிடு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்வியா? ஒருத்தர் கையில் குழந்தையோடு விழுறாருப்பா. இப்போ உங்கள் மனசில் என்ன சார் நினச்சினுக்கிறீங்க உங்களை? தெரியாமல் ஏதோ பிரியத்தில் யாரோ டப்பு சட்டு போட்டுன்னு விழுவாங்க, தடுக்கணும். அதுதானே முறை. ஒரு சும்மா இருந்தால் இப்படி மட்டும் வராது சார். ஏய், இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுண்டா? அங்கேயே சொல்லி கூட்டின்னு வருது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதெல்லாம் பார்த்ததில்ல. எத்தனை வருஷமாக அரசியலை பார்த்துன்னுக்குறோம். வர்ற குழந்தைங்க பூரா விழுதா? கையில் குழந்தைய வச்சுட்டு அப்பா விழுறாரா? அது கை குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை, அதை வச்சுட்டு விழுறாரு. எங்களுக்கு தெரியாது. இல்லை எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு வரும்போதே போய் உங்களுக்கு சிஎம் ஆசை வந்து ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து போட்டி போடுங்க. நான் என்னுடைய கோணத்தையும் சொல்லி விடுகிறேன். எனக்கு சந்தோஷம். இதோடு நிற்கக்கூடாது. சூர்யா, சிவகார்த்திகேயன், வேறு யாருப்பா பெரிய ஹீரோ? ராகவலாரன் அவர் வந்துட்டாரே. பார்க்கும்போதே எம்எல்ஏ சார்னு கூப்பிட்றாங்களா ரோட்டில் எல்லாம் அவரை? வேறு யார் பெரிய ஹீரோ? சிஎம் சார்னு கூப்பிடணும்ல, அதுக்கு நான் சொல்கிறேன். வந்துட்டார் தம்பி கார்த்தி. கார்த்தி, சூர்யா ஒரு தம்பி கார்த்தி. அதான் ஃபேமிலியில் ஹீரோயின் இருக்குது, ஹீரோ இருக்குது, 2 ஹீரோ வச்சுருக்கீங்க. ஓகே, சூர்யா, கார்த்தி, ஜோதிகா அவர்கள் ஆல்ரெடி அரசியலில் தான் இருக்கிறார்கள். திமுக அரசியல் இதுனா தெரியாததா? சிவகார்த்திகேயன், அடுத்து பிரதீப் ரங்கநாதன் கட்டாயம். அது சிம்பு அவர்கள். எப்போ சிம்பு முக்கியமான சார்ப்பா? எஸ்டிஆர் முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க. சிம்பு ரசிகர்கள்லாம் கோபித்துக் கொள்வார்கள். தலைவரை தப்பா பேசாதீங்க. அதாவது சிம்பு வர வேண்டாம். அவரெல்லாம் நல்லவர் தான் சார். நல்லவர், எனக்கே தெரியும், பர்சனலாக பழக்கம் அவர். என்ன நல்லவர், அவர் வரணும். எஸ்கே எல்லாம் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப முக்கியம். வரிசையை 3 இட்டு கொடுத்துருக்காரு. வேறு என்ன வேணும்? ஃபெயிலியர் படம் கொடுத்தவங்களாம் வராங்க. விஜய் ஆண்டனி வரிசை இட்டு. ஏன்பா வரலாம்? என்ன அதிர்ச்சி அவரை? சூரி அவரும் ஹீரோ நடிக்கிறார். சூர்யா ஹீரோ. அடுத்த படம் பெரிய படம் ஒன்று வந்துட்டு இருக்கு, மண்டாட்டின்னு ஒரு படம். 2 ஹிட்டு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. அனிருத் அவர்கள் பாட்டில் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து இறங்கலாம். அவர் தான் எல்லா படத்துலையும் நான் மியூசிக் போட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி வம்படியாக பண்ணிட்டு இருக்காரு. வேணா அனிருத்தும் வரட்டும், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் வரட்டும். ஏன் இவர்களை வரவேற்கிறேன் என்று கேளுங்கள். செம்ம தமாசா இருக்கும். 2 காரணங்கள் இவர்களை வரவேற்பதற்கு. இவர்கள் இன்று கோடி கோடியாக சொத்துக்களும் வீடுகளும் வைத்திருப்பது யாரால்? மக்களால். நம்மளால இல்லையா? நம்ம தான் போய் உட்கார்ந்து இவர்கள் எடுத்த நல்ல படங்களையும் பார்க்கிறோம், மொக்கை படங்களையும் பார்க்கிறோம். அந்த மொக்க படத்தை பார்த்துட்டு வரும்போது நம்ம மனசில் ஒரு வேதனை ஏற்படும்ல. எப்படி பழி வாங்கிறது? வாங்க எல்லாரும் வாங்க அரசியலுக்கு. ஸோ இந்த மற்றவங்களும் வந்தாங்கன்னா மொத்த காசையும் உருவிட்டு அனுப்பிச்சிடலாம். ரைட்டா? நீ நச்ச மொக்க படத்துக்கெலாம் இதுதான் போ. அதனால் நல்லா இருக்கும். இது ஒரு டெமோக்ரஸி. யார் வேணாலும் வரலாம். நம்ம எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, சொல்ல முடியாது சார். தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ யாராவது ஒரு ப்ராக்சியில் முதலீடு செய்ய வேண்டும். ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அண்ட் பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஆமாம். கொள்கைனா அந்த எண்ணம் போல் வாழ்க்கையெல்லாம் விட்டுரு.
ஆன்மீக அரசியல் அரசியல். ஆன்மீக அரசியல். நேத்து கூட ஏதோ ஓம் நமச்சிவாய ஏதோ சொன்னார். அவர் எல்லாத்துலேயும் அவர் ஓம் நம சிவாய சொல்லாமல் அவர் உரையை தொடங்குவதும் இல்லை முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்டிலேயே ஓம் நம சிவாய போட்டிருப்பார்.